நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். சிஎம் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஓகே. டிஜிபி அவர்கள் லா ஆர்டர் இதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வராரு, இதை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளராக தர்மம் தவறாமல் நேர்மையாக நியாயமாக இருக்கணும், உள்ளது உள்ளபடி சொல்லணும். பட் அவருக்கு அது இல்லை, இதனால தான் அதை நிறுத்தினாருன்னு சொல்கிறாரு. அதே முதலமைச்சர் தான் சட்டசபையில் அதே வேட்டி சட்டையோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேந்திரனை பார்த்துருக்காரு. பல பேரை அதே சட்டசபையில் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு 2 நிமிஷம் அந்த பட்டன் எடுத்து கூட அமைக்கிட்டு போயிடலாம். மாரிதாஸ்க்கு சொல்றதுன்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்க வேணானே சொல்ல. உங்களை மாதிரி ஆட்கள் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவோ டேட்டாவோ தரவுகளை வச்சு பேசுறவங்க, நீங்கெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. ஸ்டாலின் வச்சுட்டு போனாருன்னு விமர்சிக்கல, ஆனா ஏன் விஜய்க்காக ஒரு ஸ்டாஃப் போறாங்க நம்ம விமர்சிக்கணும். நாம் தமிழர் கட்சியில அவர் பேர சாட்டை துரைமுருகன் பேசுறாருன்னா அவரு குழப்பே அப்படிதான். அது வேற. நம்ம அவங்கள போய் ஐயா இப்படி பேசாதீங்களான்னு சொல்றதுல லாஜிக் இல்லை. நீங்க பேசாதீங்க, நீங்க இதை செய்யாதீங்க, நீங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைங்க, அது மக்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்ன்றது என்னுடைய. அந்த சவுசங்க என்ன சொல்றாரு, எடப்பாடியால தான் அதிமுக வீழ்ச்சிக்கு போச்சு, ஜெயலலிதா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இன்னைக்கு எடப்பாடி இப்படி பண்றாருன்னு. குடும்ப ஆட்சி நடக்குதுங்கிற, குடும்ப ஆட்சி மித்துணர் வச்சு நடக்குதுன்றதையும் பதிவு பண்றாரு எதுல, ட்விட்டர்ல. ஸோ அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வச்சா அது பெட்டரா இருக்கும். பத்திரிகை சந்திச்சுதான் ஆகணும்னு எங்க சட்டம் இருக்கா? முதல்ல சட்டமே கிடையாது. பத்திரிகையாளர்கள்னால தர்மம் மீறியவர்கள் தான் இவங்க, தர்ம செயல்காரங்களே கிடையாது. என்னைக்கு இவங்க நியாயமா நடந்திருக்காங்க? பத்திரிகையாளர்கள் தர்மத்தை நோக்கி செயல்படுறதே இல்லை. எல்லாரும் எதையாவது ஒன்று சார்ந்து உடனே ரெவன்யூ ஏதோ ஒன்று. இவங்க கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? எதுக்குமே ஆக்கப்பூர்வமா நீங்க செய்யலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதை ஒட்டி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா டிஜிபியும் மாற்றிருக்காங்க. ஆமாம், நேற்றும் நம்ம பேசி முடிச்ச நேரத்தில் கரெக்டாக அது அறிவிப்பு வந்தது. வரவேற்க வேண்டிய விஷயம் தான். சரி, அது டெம்பரவரியாக டிஜிபி போட்டு, ஏன்னா அது அவசரப்பட்ட கால் எடுக்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்க டிஜிபி பர்மனன்ட் டிஜிபின்னா ஒரு 3 பேர் லிஸ்ட்டு மத்திய அரசுக்கு அனுப்பணும். அவங்க ஃபைனல் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அதை நம்ம இங்கே போட வேண்டிய கண்டிஷனில் இருக்கும். அவர் கரெக்டாக சிஎம் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஓகே. அதுவும் இதுக்கும் ஒரு முடிச்சு போட வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வரவேற்கிறது தான். பட் அவர் டிஜிபி அவர்கள் லா ஆர்டர் இதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வராரு, இதை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ தொடர்ந்து நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒன்று முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார்ல, அது நேற்று தொடக்க விழா நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்கலை. என்ன அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மேனேஜர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் ஜெகதீஷ்ன்றவர், அவருடைய புதுமனை புகு விழா போயிட்டாரு, அதனால தான் இது கேன்சல் ஆயிடுச்சுன்ற விமர்சனம் அவர் ஏற்றுக்கிறீங்க. இந்த விமர்சனம் சொன்னவர் யாரு? நக்கீரன். அவர் ஏன் இதை சொல்லாமல் வேற யார் சொல்ல போகிறார்? அவங்க எல்லாத்துலேயும் அவர் அரசியல் பணம் பார்க்குறவர் விட்டுடு. நான் அவர் மேலே சில விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இருக்குன்னாலும் பல விஷயங்கள் உடன்பாடு கிடையாது. ஓகேவா? ஓவராக ஜால்ரா அடிக்கிறதுலையோ, இப்போ நான் சொல்கிறேன், நம்மளே டிவிகேக்கு ஆதரவாகவோ 3வது இது வரணும்னு பேசினாலும் குறைகள் வரும்போது நம்ம சுட்டி காட்டுறோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவங்களே கூட அண்ணா இது அப்படி இல்லை, இது இப்படி யோசிங்கன்றதையும் சொல்கிறாங்க, சிலது ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. சரியா? இது சில பேர் திட்டுறது இருக்கும், இது நேச்சர், அதை விட்டுலாம். நான் இதுதான் பண்ணுறது. ஒரு பத்திரிகையாளர், நம்ம பத்திரிகையாளர் இல்லைன்றாலும் நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக தர்மம் தவறாமல் நேர்மையாக நியாயமாக இருக்கணும், உள்ளது உள்ளபடி சொல்லணும். பட் அவருக்கு அது இல்லை. இதே யாராவது ஒரு பாலியல் வன்புணர்ச்சி ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அதை இவர் சீரியஸாக பேசுவார். எப்படி பண்ணான்னு தெரியுங்களாங்க அப்படின்னு அதை வச்சு ஒரு மைலேஜ் தேடுற விஷயங்கள் தான் அவர் அதிகம். சரி, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தவறாமல் கருணாநிதி அவர் வீரப்பனுடைய விஷயத்தில் இவருக்கு ஒரு லைம்லைட் கிடச்சிது, அதை அவர் யூஸ் பண்ணுறாரு. பட் அவர் குற்றச்சாட்டு எல்லாமே பொய், வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா,
இப்போ நேத்து அவர் நடந்தது இதனால தான் அதை நிறுத்தினாருன்னு சொல்றாரு. அதே முதலமைச்சர் தான் சட்டசபையில் அதே வேட்டி சட்டையோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேந்திரன் மகேந்திரனை பார்த்துருக்காரு. பல பேரை வந்து அதே சட்டசபையில் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு 2 நிமிஷம் அந்த பட்டன் எடுத்து கூட அமைக்கிட்டு போயிடலாமே, ஏன் அதை தள்ளி போடணும்? அது லாஜிக் கிடையாது. இது தவறான பரப்புரை, தவறான விஷயம். சரி, அவங்களுக்கு வேற ரீசன் இருக்கலாம். மேபி நேற்று தான் டிஜிபி அறிவிக்கிறாங்க. டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் அவர் தலைமையில் இது பண்ணி அதுக்கப்புறம் இதை அறிவிக்கலாம்னு அவர் நினைக்கலாம். ப்ரொசீஜரா பண்ணலாம், நம்ம பாட்டு அறிவிக்கிறோன்ற மாதிரி இருக்க வேண்டாம். யாராவது கடைசி நேரத்தை சொல்லியிருப்பாங்க, இது முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நேற்று டிஜிபி அறிவிச்சாங்க, நம்ம இது லான்ச் பண்ணிட்டு டிஜிபி அறிவிச்சா அது நல்லா இருக்காது, அந்த போஸ்டிங்க்கு மரியாதையா இருக்காது, நம்ம அவர் வந்துட்டாரு ஒரு வாரம் தள்ளி வச்சு கூட அவருடைய தலைமையை வச்சு இதை பண்றதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இது எனக்கு தகவலோ எதுவும் நமக்கு இந்த தடவை சோர்ஸ் இல்லை, இந்த இதில் சோர்ஸ் நமக்கு வரல. இருந்தாலும் இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் 99% அப்படின்றத நான் ஆணித்தரமாக நான் நம்புறேன். ஒருத்தங்களை போகிற போக்கில் நம்ம கலாய்க்கிறது, போகிற போக்கில் நம்ம அவங்கள வந்து அவதூறு பரப்புறது தேவையில்லை. ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. நான் திருப்பி சொல்கிறது, இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல லா அண்ட் ஆர்டரில் இஷ்யூ இருக்கா, ஏதோ ஒரு இஷ்யூ, அதை கொண்டு வாங்க. கேவலமாக இதுக்காக அப்புறம் நாளைக்கு வேற யாராவது வச்சு பேசுறது, இது லாஜிக் இல்லை. இப்போ அதுக்கு நேற்றோ முந்தின நாள் கூட பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போகும்போது கூட வந்து ஒரு ஜெகதீஷ் 2 ஜெகதீஷ் போனாங்க. இது பேசுனது வந்து மாரிதாஸ் சார். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக பேசுவார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பேசுவார். அவர் கூட போனார், விக்கு வைக்கிறதுக்காக ஒருத்தர் கூட போனார். இருந்துட்டு போட்டுமே, இதில் என்ன இருக்குது? இப்போ செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அவங்களுடைய அந்த பிம்பம் புடவை அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் அந்த மேக்கப் அந்த செட்டப் இல்லாமல் அந்த அம்மா வெளியவே வரமாட்டாங்க. ஏன் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ கூட வரல? அது ஜெயலலிதா சசிகலா மேலே எல்லாம் திருப்பினாங்கன்னா, பர்சனலாக எனக்கு ரொம்ப தெரியும், பர்சனலாக செக்ரட்டரியாக ஜெயலலிதா அவர்களுக்கு அரசாங்க செக்ரட்டரியாக இருந்தவருடைய மூலியமாகவோ அரசாங்கத்துறையில் இருந்தவங்க மூலியமாகவோ நான் விசாரித்ததில் எனக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சது, அவங்க அந்த இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அப்பேரன்ஸ் இதில் வெறும் நைட்டியோட அந்த உடம்புல இருக்கிறத மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அது வரலன்றது அன்றைக்கே எனக்கு நான் சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த நேரத்திலேயே அவங்க இருக்கும் போதே சசிகலா அவர்கள் படியிலேருந்து தள்ளி விட்டார்கள், என்னென்ன கதையெல்லாம் பரப்புனாங்களோ இதெல்லாம் நம்ம அண்ணன் நக்கீரன் தான். அந்த மாடியிலேருந்து அந்த அம்மா பிடிச்சி தள்ளலாம் இங்கே பாரு அப்படின்னு அப்படி போட்டு ஒரு படியெல்லாம் போட்டு கார்ட்டூன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய சிஸ்டம். ஸோ அவங்க இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ராசஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவருடைய இமேஜ் அவர் பார்க்க வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. அது நீங்கள் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அதெல்லாம் தவறான விஷயங்கள். நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு ஒரு பேண்ட்டு சட்டை ஸ்டைல் இருக்குன்னா அந்த பேண்ட்டு சட்டை இல்லாமல் லுங்கியோட வானா வந்துடுவீங்களா? இல்லை இந்த மீசை வெட்டிட்டு தான் எடுத்துகிட்டு வாங்கினா வருவீங்களா? அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை அவர் கொண்டு போகிறார். அதை நம்ம விமர்சிக்க வேணாம். அண்ணன் பிரதர் மாரிதாஸ்க்கு சொல்கிறது என்ன, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்க வேணானே சொல்ல. உங்களை மாதிரி ஆட்கள் ரொம்ப, ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவோ டேட்டாவோ தரவுகளை வச்சு பேசுகிறவங்க, நீங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கும். நீங்களாம் மதன் கௌரி மாதிரி கிடையாது, நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிற போகிற ஆள் கிடையாது. புரியுதா? நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுகிறவங்க, அரசு அங்கே துறையிலேருந்து தரவுகளை எடுத்து அதை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வைஸ் பேசுகிறவங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தரம் தாழ்ந்த விஷயங்கள், இப்போ நாம் தமிழர் கட்சியில் அவர் பேர் சாட்டை துரைமுருகன் பேசுகிறாருன்னா அவர் குழப்பே அப்படி தான். அது வேற. நம்ம அவங்கள போய் ஐயா இப்படி பேசாதீங்களான்னு சொல்கிறதுல லாஜிக் இல்லை. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் இதை செய்யாதீங்க, நீங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைங்க, அது மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய விருப்பம். இப்போ அண்ணன் சவுக்கு சங்கம் சொல்கிறேன், வந்த உடனே அவர் ஒரு விஷயம் சொன்னார்ல, ஒரு 8-10 லட்சம் வியூ மேலே எனக்கு போச்சு. அதை நான் பார்க்குறேன். 1 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட ஆப்போசிட் டு டிவிக்கே தான். ஆனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் ப்ளஸ் சில விஷயங்கள். ஸோ அதை நம்ம நான் அவரையுமே அதில் நான் குறை சொன்னேன். நீங்கள் 20 நாளில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தவறு. நீங்கள் வந்து எடப்பாடிக்காக பேசுறீங்கன்னு நான் சொன்னேன், அது ஒரு பாட்டு. நம்ம அதையும் நம்ம விமர்சிக்கிறோம், அதையும் அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை, மாத்துறாங்க. இப்போ நம்ம அதை விமர்சித்தோம். இன்னைக்கு அந்த சவுக்கு சங்கம் என்ன சொல்றாரு, எடப்பாடியால தான் அதிமுக வீழ்ச்சிக்கு போச்சு, ஜெயலலிதா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இன்னைக்கு எடப்பாடி இப்படி பண்றாருன்னு. குடும்ப ஆட்சி நடக்குதுங்க, குடும்ப ஆட்சி மித்துணர் வச்சு நடக்குதுன்றதையும் பதிவு பண்றாரு. எதுல? ட்விட்டர்ல. ஸோ இப்போ அவரும் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னதை, முதல்ல அவர்களுடைய உடன்பாடு வேறையா இருந்தாலும் மாத்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வச்சா அது பெட்டரா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்களுக்காக போனாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள் நான் சொல்றேன்.
சரி, ஆமாம் ஸ்டாலினுக்கு இதை கிண்டல் பண்ணாங்களா? ஆமா பண்ணாங்க. தன்வினை தன்னை சுடுதா? ஆமா சுடுது. நான் இது தவறா சொல்லலை. ஆனா மாரிதாஸ் அவர்கள் ஸ்டாலின் வெகு வச்சுட்டு போனாருன்னு விமர்சிக்கல. ஆனா ஏன் விஜய்க்காக ஒரு ஸ்டாஃப் போறாங்க நம்ம விமர்சிக்கணும். தனிப்பட்ட அவர் சொல்றது இப்ப நம்ம இது சொன்னா அவர் கவுண்டர் கூட சொல்லலாம். நான் வந்து அரசாங்க பணத்தால செஞ்சீங்களா அப்படி எனக்கு தெரிஞ்சு தெளிவா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் விஜய். முதலமைச்சர் விஜய் இது தனியார் செலவுலையோ அவங்க சொந்த செலவுல தான் இது நடந்திருக்க வாய்ப்பு அதிகமே தவிர கண்டிப்பா அரசாங்க பணத்துல இது பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே சார், இவ்வளோ நீங்க மாரிதாஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நடுவுல சாட்டை துரைமுருகன் பத்தி பேசுனீங்க. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு சார். இந்த புதிய தலைமுறை அவங்க சேனல் வந்து இந்த அரசு கேபிள்ல வந்து இந்த லைன் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் கூட வந்துச்சு பார்த்தோம். அதை பத்தி சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி டெல்லி போயிருந்தார்ல, அப்போ வந்து ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கல விஜய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக ஒரு நியூஸ் போட்டாங்க. அதனால ஒரு பழிவாங்கல் செயலா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏத்துக்கிறீங்களா? இருக்கலாம். சரி, பழிவாங்கல்ல அரசாங்க என்னைக்கு சேனல் இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்க கையில் இருக்குதோ, சரி இது வந்து ஜெயலலிதா பீரியடில் கொண்டு வந்தது அரசு கேபிள். அது எதுக்காகனா ட்ரூலி சுமங்கலி விஷன்னு ஒன்று இருந்தது. சுமங்கலி விஷன் வந்து சன் டிவியுடைய துணை நிறுவனம். ஆக்சுவலாக துணை நிறுவனம் அதுதான் மெயின் நிறுவனம். சன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு அதை பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணகத்தாக இருந்தது சுமங்கலி விஷன் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் கேபிள் டிவி கனெக்ஷனே கொடுப்பாங்க. அவங்க தான் மொத்த சேனலையும் வாங்குவாங்க, அவங்க தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அது மோனோபோலியாக இருந்தாங்க. அந்த மோனோபோலியில் என்னென்னா எல்லா சேனல் இப்போ ஸ்டார் டிவினா கிட்டத்தட்ட 1 கோடி கனெக்ஷன் இருக்கும். இவங்க 30 லட்சம் கனெக்ஷன் தான் சொல்லி அங்கே பணம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே எல்லாம் 1 கோடி பேர்கிட்டயே பணம் வசூலிப்பாங்க. இவங்க எல்லா சேனலில் சேர்ந்து இவங்க 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி எல்லா சேனல்காரங்க, அதாவது அந்தந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா டிடிஹெச்காரங்களும் 100 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட். நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த கேபிள் டிவி உடைய இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க யார் வரணும் அந்த இடத்துல ஜெயா டிவியை இரட்டிப்பு பண்ணணுமா இவனால பண்ண முடியும். திடீர்னு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான முக்கியமான செய்தி வரும்போது இதெல்லாம் நடந்த போது ஜெயலலிதா அவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இதை அரசாங்கமே பண்ணட்டும் அப்படின்னு அந்த மோனோபோலியை உடைக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் இது. எப்படி டாஸ்மாக் ஒரு பிரச்சனை இருந்து அதை சரி பண்ணாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இது. இதில் என்ன தன்னாட்சி முறை, இதை தான் நான் சொல்ல டிஎன்ஆர்டிசி மாதிரியான ஒரு தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு போயிருந்தா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னா அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் பண்ணும் போது அது இரட்டிப்பு பண்ணுறதோ அதை கடைசியில் கொண்டு போகிறதோ இது நடக்குது. அந்த சேனலில் அதுக்கான மெகாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் குறைச்சேன்னா உனக்கு வியூ கிளாரிட்டி கூட சரியாக வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இது நடந்திருக்கலான்றதே நான் நம்புகிறேன். இது நான் நடக்கலைன்னு நான் டிஃபெண்ட் பண்ணவும் வரல. கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது அரசாங்கத்துலேருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க. சரி, ஏன்னா அவர் நடந்து போகும்போது அவ்வளோ பெரிய கமாண்ட் அந்த பத்திரிகையாளர் கொடுக்கறது தேவையா? சரி, பத்திரிகையாளர்னா நான் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு இல்லை இல்லையா? சரி, அவர் விருப்பம் இல்லை, கொடுக்கல. என்னது பத்திரிகை சந்திச்சு தான் ஆகணும்னு எங்கேயா சட்டம் இருக்கா? முதல்ல சட்டமே கிடையாது. நீங்கள் தார்மீகன்றீங்க, உங்களுடைய மீடியாவுடைய மரபுலாம் இல்லை, அவங்களுடைய சர்க்குலேஷன், அவங்களுடைய ரெவென்யூ அது. என்னது இதை நான் இன்டைரக்டா நான் சொல்றேன். பத்திரிகை எந்த பத்திரிகை லாப நோக்கல்ல இல்லாம செயல்படுறாங்க. அப்ப அதுக்கு நான் கொடுத்துதான் ஆகணும். அது ஒரு தொழிலா தான் நான் பார்க்கணும். புரியுதா? எனக்கு உங்களை விட வீடு வீடுக்கா போற மாதிரியான சோசியல் மீடியா ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. நான் பேசணும்னா அங்க பேசிட்டு போறேன். நான் அறிக்கையா கூட கொடுத்துட்டு போறேன். நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? சரி, அதை நீங்க ஹைலைட் பண்றீங்களா, அதை அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். நான் இதை சரின்னு சொல்லலை, இதை தவறுன்னு சொல்லலை. 2 பக்கமான நியாயங்களை நான் பேசுறேன். 2 பக்கமான வீக்னஸும் இருக்கு. இதுல தவறுகளும் இருக்கு, நியாயங்களும் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் வந்து பிரஸ் எல்லாம் மீட் பண்றப்ப நிறைய லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு பல விமர்சனங்கள். அவர் லூஸ் ஸ்டாக்கே விடல தேவா. முதல்ல புரிஞ்சுக்கோ, இது பத்திரிகையாளர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள்னால தர்மம் மீறியவர்கள் தான். இவங்க தர்ம செயல்காரங்களே கிடையாது. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோ, நம்ம மேல டெஃபமேஷன் வரட்டா கூட வரட்டும். என்னைக்கு இவங்க நியாயமா நடந்திருக்காங்க? ஒரு இடத்துல சொல்றாங்க விஜயகாந்த் இன்னைக்கு மாற்று இல்லைன்னு உடனே விஜயகாந்த், நான் தான் சொல்றேன், அந்த காலத்துல அவர் படம் போடாததோ அவர் செய்தி இல்லாத ஒரு ஊடகம் கிடையாது. அதை வச்சு சம்பாதிச்சவங்கலாம். ஆனா அவர் வாயை போய் புடுங்கிறது. அவர் என்ன கேட்கிறாரு, நியாயமான செய்தியை போடு, என்கிட்ட வந்து பேட்டி கேளு, நான் கொடுக்குறேன். என்ன தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற, என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நீயே விமர்சிச்சுட்டு என்கிட்டயே வந்து பேட்டி கொடுன்னு கேட்பியா அப்படின்றது அவருடைய கேள்வி. நீ அதை செஞ்சியா? இப்ப ஆளுங்கட்சின்னு எதிர்த்து கேள்வி கேட்கறியா? நீ என்ன ஏன் கேள்வி கேட்கறன்னு கேட்கிறாரு. நான் ஒரு எதிர்கட்சி, நான் புதுசா வந்த கட்சி, என்ன இதுதான் அவருக்கு அவர் பண்ணது. முடிஞ்ச எல்லா விதத்துல அவர் முடிஞ்ச அளவுக்கு ஃபேவர் சப்போர்ட் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு. இவங்க அவரை இருட்டிப்பு பண்றதோ, அவரை இது பண்றதோ, கிரிட்டிசைஸ் பண்றதோ, இந்த மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா இப்பதான் சோசியல் மீடியா
அப்போ சோஷியல் மீடியா கூட அதிகம் கிடையாது அவர் ஆரம்பித்த காலத்தில். அப்போ அவர் மொத்தமாக டிஃபேம் பண்ணது மீடியாக்கள் தான். சோஷியல் மீடியாலாம் லேட்டர் 11-12க்கு மேலே தான் வந்தது. அவருக்கு அந்த பெனிஃபிட் இருந்திருந்தா கூட அவர் இன்னைக்கு இந்த இதுக்கு அன்னைக்கு ரீச் ஆகிருக்கலாம். சார் வீடுக்கு அவர் செஞ்சது அவர் நல்லது எல்லாமே இருக்கு. பத்திரிகையாளர்கள் தர்மத்தை நோக்கி செயல்படுறதே இல்லை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எல்லாரும் எதையாவது ஒன்று சார்ந்து உடனே ரெவென்யூ ஏதோ ஒன்று. நான் குறை சொல்ல, இன்னைக்கு ஒரு சேனல் நடத்தணும்னா ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா தேவை. ஓகேவா? 10 லட்ச ரூபா ரெவென்யூ இல்லைன்னா எதை நம்பி பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ இப்போ நீ வந்து கேபிள் விஷனில் போட்டால் ஒரு 10 லட்சம் வீட்டில் லைவ் பார்க்குறான் புதிய தலைமுறையினர் தான் 10 லட்சம் பேர் பார்க்குறான்னு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே நடத்துகிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் தான். இவங்க கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இவ்வளவுதான் பண்ண முடியும். இதுதான் நடக்கும். இப்ப நீங்க அதை பண்றீங்க, அவங்க இதை பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க இதுக்காக இது குறைவிலையை நெருக்கிறார்களா, பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை கெடுக்கிறார்களா, இதெல்லாம் நீங்க பேசுறது எதுக்குமே ஆக்கப்பூர்வமா நீங்க செய்யலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.